வணக்கம் நண்பர்களே. செஸ் கேம் ஆடும்போது நிறைய சைடில் நோட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நோட் பண்ணும்போது ஒருத்தர் ஓ இந்த மாதிரி 2 மார்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கிங் சைடு கேஸ்லிங் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இல்லை ஓ இந்த மாதிரி 3 மார்க் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், குயின் சைடு கேஸ்லிங் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். இந்த மாதிரி நொட்டேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை தெரியாது அப்படின்னா நோ அப்படின்னு மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நொட்டேஷன் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அழகான கேம்பிட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் எல்லாருக்கும் நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மோடு மாறி இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயத்துக்கு 2 ஸ்டெப் வைக்கிறீங்க. இப்போ ஆப்பனர் என்ன பண்ணுவார், ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுவார். எப்பவுமே ஒரு நல்ல ஓப்பன் அப்படின்னா ஒரு சிப்பாயை மூவ் பண்ணும்போது ஒன்று நம்மளோட பிஷப்புக்கு வழி கிடைக்கணும், இல்லை அப்படின்னா ராணிக்கு வழி விடணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கரெக்டான ஓப்பனிங். பட் தவறுதலாக உங்களோட ஆப்பனண்ட் இந்த காயின் ஓப்பன் பண்ணாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம்னா உடனே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஞாபகம் வரணும். இந்த ட்ராப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த ட்ராப்பு ஒருவேளை சக்ஸஸ் ஆனிச்சுன்னா வெறும் 6 மூவ்ல நம்ம வந்து அவரை வந்து செக்மேட் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னா, இப்படி பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, இந்த பிஷப் எடுத்து நேராக இந்த இடத்துல வைக்கணும். இப்படி வச்சோன்னு அவர் என்ன நினைப்பாரு, நம்ம பக்கத்துல பிஷப் அட்டாக் பண்ண வருது, இதை விரட்டி விடலாம் அப்படின்னு நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாரு, இதை விரட்டோம்னா இது தூக்கி நேராக இப்படி வைப்பாரு. ஓகேவா, ஒரு காயின் டெவலப் பண்ண மாதிரி இருக்கும். இதையும் வந்து வெளில வெட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அட்டாக் பண்ணோம்னா இங்க சேஃப்டிக்கு இருக்கு. ஓகேவா, அதனால வந்து நம்ம வெட்ட மாட்டோம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், நம்மளோட பிஷப்பா காப்பாற்றணும். பிஷப்பை காப்பாற்ற என்ன பண்ணணும், இங்க போகக்கூடாது, பதிலுக்கு இந்த பக்கம் போகணும். ஸோ அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிஷப் மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு இதை 2 ஸ்டெப் தூக்கி இங்க வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி வச்சுட்டா என்ன பண்ணணும், திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், இதை காப்பாத்துறதுக்காண்டி இந்த இடத்துல வந்து வைக்கணும். நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு, இதை தூக்கி இந்த இடத்துல வைப்பாரு. அவ்வளவுதான். ஏன்னா இப்போதைக்கு வந்து பிஷப் தவிக்க வழியே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணா, பிஷப் பத்தி கவலையே படக்கூடாது. கவலையே படாம இந்த சிப்பாயை தூக்கி இந்த இடத்துல வைக்கணும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஆஹா நமக்கு ஒரு பிஷப் கிடைச்சி போச்சு அப்படின்னு நினைச்சு வெட்டிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்மளோட 6வது மூலை கேம் முடிஞ்சிடும். இந்த இடத்துல வச்சிங்கன்னா அவ்வளோதான், ராஜாக்கு செக் அண்ட் மேட். ராஜா தப்பிக்க வழியே இல்லை. கொஞ்சம் அவர் வந்து மாற்றி யோசிச்சுட்டாரு. ஐயோ எதுக்கு தேவையில்லாமல் நம்மகிட்ட வந்து வெட்டு வாங்குறான் அப்படின்னு யோசிச்சான்னு வச்சுங்களேன், மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம், இப்போ இதை நான் திரும்ப அதை எடுத்து கொண்டு போயிடுறேன். அவர் வெட்டாமல் விட்டுறாரு. அந்த இடத்துல சிப்பாய் அதே இடத்துல போயிடுது. ஸோ இந்த இடத்துல பிஷப் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் அவர் யோசிக்கிறாரு, எதுக்கு வாலண்டியரா வந்து வெட்டு வாங்குறான் அப்படின்னு யோசிச்சாருன்னா அவர் புரிஞ்சிடும். ஏன்னா இந்த ராணி நேரம் அங்கே போய் வச்சா செக்மேட். அப்போ இதை ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு, இதை ஸ்டாப் பண்றதுக்கு அவர் வந்து இந்த தூக்கி இங்க வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒருவேளை நீங்க வந்து இதை அட்டாக் பண்ணீங்கன்னா இங்க யானை இருக்கு, யானை வந்து ராணி அட்டாக் பண்ணிடும். இப்படி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணா ஒன்றும் கவலையே போகக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த ஒயிட் பிஷப் இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் பிஷப் தூக்கி இந்த இடத்துல வைக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணும்போது அவர் உடனே நோட் பண்ணுவார். என்ன பண்ணுவார், இந்த இடத்துல வச்சா திரும்பவும் செக்மேட் ஆகும். ஸோ இதுக்கு சேஃப்டி பண்ண என்ன பண்ணுவார், யானையை தூக்கி இந்த இடத்துல வைப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த சமயத்தில் அடுத்த மூவ் என்ன பண்ணோம்னா, இந்த ராணியை வச்சு இந்த சிப்பாயை வெட்டிடணும். வெட்டி என்ன பண்ணுறோம், ராஜாக்கு செக்கு. ஸோ இது காப்பாற்ற என்ன பண்ணுவார், கண்டிப்பாக யானையை வச்சு நம்மளை வெட்டுவார். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணோம்னா, இதை தூக்கி இந்த இடத்துல வச்சோம்னா அவ்வளோதான், செக்மேட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலில் செஸ் வீடியோ மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூபை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவையான பார்த்துங்க. அது மட்டும் இல்லை, சுடுகு எப்படி சால்வ் பண்ணணும் அந்த வீடியோவும் போட்டிருக்கோம். அதாவது பசங்களோட ஐக்கு போகிற இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம சேனல் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி கியூப்லாம் ரேட்டு கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நம்ம வீடியோவில் பாட்டத்தில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட் லிங்க் தான், பயம் இல்லை, கிளிக் பண்ணுங்க. ரேட்டு கம்மின்னு ஃபீல் பண்ணால் வாங்க. தேங்க்யூ.